குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியும் இந்த மாநிலங்களுக்கான அந்த உரிமைகள் சுயாட்சி உள்ளிட்ட பல்வேறு உரிமைகள் கொடுத்து அவரும் பேசியிருக்கிறாரு. இருந்த போதிலும் தேசிய அரசியலில் அந்த மத்தியில் அந்த அதிகார பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த மாநிலங்களுக்கான உரிமைகளை வழங்குவதில் அவர்களிடையே இந்த ஒரு ஒரு தயக்கமோ அல்லது சிக்கலோ நீடித்து கொண்டே இருக்கிறது. இது ஒவ்வொரு மாநிலங்களுக்குமான உரிமை என்பது அந்தந்த மாநில சூழ்நிலைக்கேற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் நம்ம பொதுவான அம்சங்களாக இப்போ இந்த கல்வி, நிதி, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாதுகாப்பு, இது போன்றவற்றில் மத்திய அரசின் தலையீடு மிக அதிகமாக இருக்கக்கூடியது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது இப்போ நீங்கள் நீட்டே எடுத்தீங்கன்னா அதை விட பெரிய தலையீடு என்ன இருக்க போகுது? அது மட்டும் இல்லை, நம்ம இருமொழி கொள்கை, அதில் மும்மொழி கொள்கைன்னு என்ன தேசிய கல்விக் கொள்கை 20ன்னு கொண்டு வரீங்க. இது என்ன நியாயம்? அது மட்டும் இல்லை, கல்விக் கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆதரிக்கவில்லை என்பது தத்துவம், அது வேறு. அதற்காக நான் நிதியை தரமாட்டேன் என்று சொல்லுவது சிறுபிள்ளைத்தனமானது இல்லையா? இது யாராவது ஒரு பரந்த அறிவுள்ள தலைவர்கள் இப்படி பேசுவார்களா? நான் சொல்லுவதை நீ கேட்கவில்லை என்று சொன்னால் உனக்கு நான் காசு தர மாட்டேன் என்று சொல்லுவது கஞ்சத்தனத்திலும் நான் இன்னும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். ஆனால் நாகரிகம் கருதி நான் தவிர்த்து போகிறேன். சிறுபிள்ளைத்தனமான வாதம் இல்லையா இது? இப்படி கல்வி மட்டும் இல்லை, நீங்க இப்ப இந்த நீட்டு கொண்டு வந்ததனுடைய விளைவு என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய நம்ம பிள்ளைகளுக்கான மருத்துவத்தை நாம் நிறைவேற்ற முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். கிராமப்புறத்திலே சேவை செய்தவர்களுக்கு என்று நாம் மருத்துவத்திலே 15% இடஒதுக்கீடு வைத்திருந்தோம். இன்றைக்கு அது இல்லை. நாம் எதற்காக வைத்திருந்தோம்? கிராமங்களிலே ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே மருத்துவர்கள் போய் பணியாற்ற வேண்டும், அங்கே இருக்கிற நமது தமிழர்கள், தமிழ் மக்களுக்கு மருத்துவம் வேண்டும் என்பதற்காக அதை செய்தோம். இதனுடைய தாற்பயம் அவர்களுக்கு புரியாது தோழர். நாம் எதற்காக செய்திருக்கிறோம், எப்படி நாம் வளர்ந்திருக்கிறோம். ஐடி என்கிற வார்த்தையை இவர்கள் 2010 பேசுகிறார்கள். நாம் 1997 டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கே தீர்மானத்தை நிறைவேற்றி ஏறத்தாழ அன்றைக்கு இந்தியாவில் அதிகமான அளவில் நாம் தான் சாப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணோம். அப்ப நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து 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 நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட ராகுல் காந்தி சொல்லியிருக்கார், மிக மிக மகிழ்ச்சியான விஷயம். இந்தியாவை எப்படி கொண்டு செலுத்த வேண்டும் என்பதை நான் தமிழ்நாட்டில் இருந்து ஒவ்வொரு உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். இதை விட வேற என்ன வேணும்? அவரே அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொல்றாரு, 1975 எதெல்லாம் ஒத்திசைவு பட்டியலுக்கு போனதோ அதையெல்லாம் மாநிலத்தில் கொடுத்து விடுவேன், குறிப்பாக கல்வியை நான் மாநிலத்திற்கே கொடுத்து விடுவேன் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப 75 அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் பார்த்த பார்வை வேறு, இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ராகுல் காந்தி பார்க்கிற பார்வை வேறு. இந்த மெச்சூரிட்டி வருவதற்கு காரணம் நாங்கள் அமைத்த அந்த ராஜமன்னார் குழு என்று நான் சொல்லுகிறேன். அந்த அறிக்கை இவ்வளவு காலம் நிறைவேற்ற முடியாம போனதுக்கும் இப்ப புதிய ஒரு குழு நியமித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் இந்த இடைவெளி மிகப்பெரிய இடைவெளியாக இருக்கிறது. அதனால் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கும் பெறுவதற்குமான இடைவெளியும் இன்னும் எவ்வளவு காலம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்ற சந்தேகம் தான் நான் கேட்கிறேன். கரெக்ட், நல்ல கேள்வி. அதாவது 75 நிறைவேற்றினீங்க, அதை 50 50 வருஷம் கழிச்சும் நம்ம அதே குரல் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ 2000 அதாவது அந்த 75க்கு பிறகு, அதாவது 84 அதாவது இந்திரா காந்தி அம்மையாருடைய மறைவிற்கு பிறகான காலகட்டங்களில் எந்த இடத்திலும் 2014க்கு பிறகு நமக்கு வந்திருக்கிற நெருக்கடி வரவில்லை. ஏனென்றால் அது கூட்டணி ஆட்சியாக இருந்தது. கூட்டணி ஆட்சி என்று வருகிற போது கூட்டாட்சியாக இல்லை, கூட்டணி ஆட்சி அமைந்த காரணத்தினால் கூட்டாட்சி தத்துவம் நிலைநிறுத்தப்பட்டது. இப்ப நம்ம ஆதரவுல ஒரு அரசாங்கம் மத்தியில் உட்கார்ந்துருக்கு, ஒன்றியத்தில் உட்கார்ந்துருக்கு, நம்ம கேட்கறத தந்தே தீரணும், தருவாங்க. இப்ப ஆந்திராவுக்கு கொடுக்குறாங்க பாருங்க, இப்ப பீகாருக்கு கொடுக்குறாங்க பாருங்க, இந்த மாதிரி. அப்போ அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையாரினுடைய காலத்திற்கு பிறகு அல்லது ராஜீவ்காந்தி அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஒன்றியத்தில் கூட்டணி ஆட்சிகள் அமைந்தது. அந்த நேரத்தில் மாநிலங்கள் தங்கள் உரிமைகளை பெற முடிந்தது. சரி, அதனால இந்த கேள்வி எழல. இப்போ அந்த சிக்கல் உருவாயிருக்குங்கிறீங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு ஒற்றை கட்சி ஆட்சி என்பது யூனிட்டரி ரூலிங், அதாவது ஒற்றை ஆட்சியாக கொண்டு போக பார்க்கிறார்கள். கூட்டாட்சியிலிருந்து ஒற்றை ஆட்சிக்கு தாவுகிறார்கள். தத்துவார்த்த ரீதியாக அது தவறு. அதை அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை சொல்வதற்காகத்தான் நாம் இந்த குழு அமைத்திருக்கிறோம்.